ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க தி சீட் ஆஃப் தி சாக்ரெட் ஃபிக் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ஜானர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஈரான்ல பாத்தீங்கன்னா பல ப்ரொடெஸ்ட் வெடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அங்க ஒரு பொண்ணு அடிச்சு கொல்லப்படுறா. அதை எதிர்த்தும் பல ப்ரொடெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜட்ஜா இருக்காரு. அவர்கிட்ட அந்த பொண்ணை அடிச்சு கொண்ட கேஸ் ஒப்படைக்கப்படுது. இதை யார் பண்ணிருப்பா அப்படின்ட்டு கண்டுபிடிங்க அப்படின்ட்டு அந்த ப்ரொடெஸ்ட் அதிகமா இருக்கிறதுனால நம்ம ஹீரோ கையில ஒரு துப்பாக்கியும் கொடுக்குறாங்க அவர் சேஃப் பண்ணிக்கிறதுக்காக. நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஒய்ஃப் 2 பொண்ணுங்கன்ட்டு ஒரு ஹாப்பியான ஃபேமிலியாவே இருந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அவர் கையில கொடுத்த துப்பாக்கி காணாம போகுது. நம்ம ஹீரோக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மேல டவுட் வருது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, அந்த துப்பாக்கியை எடுத்தது யாரு, அதே மாதிரி அந்த ப்ரொடெஸ்ட்லாம் என்ன ஆச்சு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட்டை பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். அதை முடிஞ்ச அளவு நீட்டா பிரசன்ட்டும் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது படத்துல இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் தான். எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அவங்க கேரக்டர் எல்லாமே ரொம்ப நீட்டா எழுதியிருக்காங்க. எல்லாருமே மிங்கிலாக வந்து படத்தை பார்க்க முடியுது. அதே மாதிரி படத்துல இவங்க பேசியிருக்க அரசியலும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. என்ன நம்ம கொஞ்சம் அந்நியமா இருக்கு, ஈரானிய மக்களுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. படம் ஆரம்பிச்சு எண்டு வரைக்குமே ரொம்பவே சுவாரஸ்யமா போகுது. ஆனா என்ன, இந்த படம் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா தான் போகும். உட்காந்து பார்த்தா கண்டிப்பா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு நல்ல படமாவே வந்திருக்கு. கண்டிப்பா இந்த படம் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படமா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.